நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெஸ் போர்டு வாங்கியிருந்தோம். ஓரளவுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஜெஸ் போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தோம். ஜெஸ் போர்டு அப்படின்னு தேடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் காமிக்கும், நிறைய ப்ரைஸ்லேயும் காமிக்கும். பட் இது கம்மியான ப்ரைஸில், அதாவது ஒரு 364 ப்ரைஸில் காமிச்சிது. எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் இதை வீடியோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ப்ரைஸ் 350 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் இந்த போர்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷேர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். 2 பேர் விளையாடணும் அப்படிங்கிறதுனால. போர்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா போர்டோட குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காயின்ஸோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த போர்டில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. காயின்ஸை மேக்னெட் ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து காயின்ஸ் அவ்வளோ சீக்கிரம் தொலைஞ்சிடாமல் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். காயின்ஸ் வந்து மேக்னெட் கவர் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து ஓரளவு மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட டக்குனு ஈஸியாக தூக்கி வச்சிடலாம். காயின்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் விழுந்துடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த போர்டை நம்ம வந்து தலைகீழ பிடிச்சிருக்கோம். பட் காயின் எந்த அளவுக்கு அதில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். தலைகீழ பிடிச்சிருந்தாலும் சரி, சைடாக பிடிச்சிருந்தாலும் சரி, காயின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம்லாம் கீழே விழுந்துடாது. போர்டோட சைஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 10x10x0.75 இன்ச் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கை வச்சு உங்களுக்கு காமிக்கிறதுனால போர்டு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்க முடியும். குவாலிட்டி நல்லா இருந்தாலும் போர்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜெஸ் போர்டு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். போர்டையும் இன்னுமே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. போர்டோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறப்போ இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயிலையும் சரி, இந்த பாக்ஸ்லையும் சரி சுற்றி மேக்னெட்னு நிறைய டைம் கொடுத்துருப்பாங்க. பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. போர்டில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க, காயின்ஸ்லேயும் மேக்னெட் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து மேக்னெட்டிக் பவர் ஒர்க் ஆகும். பட் நல்லா இருக்குது. அதுக்கே அவங்க இத்தனை டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கரெக்டான அளவில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த 32 காயின்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயின் மட்டும் தான் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா காயினுமே ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கம் பிளாஸ்டிக்லையும் காயினோட கீழ் பக்கத்தில் வந்து மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. ஜெஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருசாக காயின் வந்து டேமேஜ் பண்ண போகிறது கிடையாது. ஓரளவு ஸ்மூத்தாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கும் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக். நம்ம சேனல் எப்படி தான் டெக் கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஜெட் பற்றின வீடியோவும் ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போர்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் யூஸ் பண்ணதில் வந்து கொஞ்சமாக ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த போர்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸோட கிரெடிட் கார்டோட ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி வாங்கினா ஒரு 18 ரூபா தான் லெஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த கார்டை யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுற நிறையா பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸோட கிரெடிட் கார்டு ஆஃபர் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த போர்டை பற்றி சொல்லணும்னா 2 பேர் விளையாடுறதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்கிரிப்ஷனில் இந்த போர்டோட லிங்க் இருக்கும், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாடி சொன்னது போல நம்ம சேனலில் எந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்தாலும் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்ட் பற்றின லிங்க் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அந்த பொருளை பற்றினா என்ன அதிகமாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த லிங்க் யூஸ் பண்ணி தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். MPH என்டர்பிரைஸ் அப்படிங்கிற பேர்லேருந்து இந்த போர்டை நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போர்டோட பேக் சைட்லேயே காயின்ஸை வச்சுட்டு அப்படியே போர்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எல்லா ஜெஸ் போர்ட்லையும் கொடுக்குறது தான். இந்த போர்டில் இப்போ இருக்கிற சின்ன சின்ன ஸ்க்ராட்சையும் ஒரே ஒரு காயின் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக வந்துச்சு அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்த ரெண்டையும் தவிர இந்த போர்டில் பெருசாக எனக்கு வந்து மைனஸ்னு சொல்கிற மாதிரி எதுவும் தெரியல. போர்டோட சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த போர்டு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவெல்லாம் இந்த வீடியோ பார்த்தால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.